ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 28 ஆஃப் இஃப்தார் ஸ்பெஷல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹதீஸ். இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுகையோட சிறப்பை பத்தி பார்ப்போம். நம்ம தஹஜ்ஜத் தொழுகை தொழுதோம்னா அல்லாஹ்வோட நெருக்கத்தை பெறலாம். அல்லாஹ் கிட்ட நம்மளோட தேவைகளை கேட்கறதுக்கு இது ஒரு சிறந்த வழிபாடு. இது ஒரு நஃபிலான தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகைய குறைஞ்சது 2 ரக்காத்தாவது தொழுகணும். அதிகபட்சமா 2 ரக்காத்தா எவ்வளோ வேணாலும் தொழுகலாம். ஒருத்தர் போய் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இரவு தொழுகையை பத்தி கேட்டாங்களாம். அதுக்கு நபி அவங்க இரவு தொழுகைய 2 ரக்காத்தா தொழுங்கன்னு சொன்னாங்களாம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இரவு தொழுகைய 11 ரக்காத்தா தொழுதிருக்காங்க, வித்ரையும் சேர்த்து. அதாவது 8 ரக்காத் தஹஜ்ஜத், 3 ரக்காத் வித்ர் வாஜிப் தொழுதாங்க. தஹஜ்ஜத் தொழுகையோட நேரம் இஷா தொழுகை முடிஞ்சதுல இருந்து ஃபஜர் பாங்குக்கு முன்னாடி வர தொழுகலாம். ஆனாலும் மிக சிறந்த நேரம்னா இரவின் கடைசி பகுதி. அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, மஹரிப்ல இருந்து ஃபஜர் வரை உள்ள டைமை 3ஆ பிரிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மஹரிப் டைம் 6:30க்கும் ஃபஜர் டைம் 5:30க்கும்னா இதை 3ஆ பிரிச்சுக்கணும். அதுல லாஸ்ட் பகுதியில தான் தஹஜ்ஜத் தொழுகணும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்துக்கு இறங்கி 3இல் ஒரு பகுதியில் என்னிடம் யாரு பிரார்த்திக்கிறாங்களோ அதை நான் அங்கீகரிக்கிறேன். யாராவது என்னிடம் கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கிறேன். யாரு என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்களோ அவங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுகையை தவறாமல் தொழுக அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். சரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன ஸ்பெஷல்னா, நோம்பு கஞ்சி, லெமன் மின்ட் ஜூஸ், வாட்டர் மெலான், சமோசா, வடை, கடையில் வாங்கினது, பொட்டேட்டோ பாப்ஸ், அப்புறம் பன் ஷவர்மா தாங்க. இதோட ரெசிபி வீடியோஸ் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் இஃப்தாருக்கு என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்க, நான் வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய்.